கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 22:14 நாம் வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கென்று முன்குறித்திருக்கிறார். நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், அவருடைய ராஜ்யத்திலே நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். உலக மனிதர்களுக்கு நாம் நல்ல சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னும் பார்க்கும்போது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதற்காக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கென்று பரிசுத்தமாய் வாழும்படியாக கர்த்தராகிய தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடையும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நாம் வேத வசனத்தை அதிகமாக வாசிக்கும் போது, அதிகமாக தியானிக்கும் போது நாம் இன்னும் அதிகமாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியும். கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் நிறைவேற்ற இன்னும் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். அவரை போலவே நாம் தாழ்மை உள்ளவர்களாக, அவரை போலவே பரிசுத்தம் உள்ளவராக, அவரை போலவே அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எபேசியரில் நம்ம வாசிக்கும் போது அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், நம் தாயின் கருவில் உருவாக வேண்டும் என்பதை, எந்த தாயினுடைய வயிற்றில் நாம் பிறக்க வேண்டும் என்பதை அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்மால் ஆன மட்டும் மனிதர்களிடம் நற்கிரியைகளை செய்து அப்படியாக அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி கர்த்தருடைய கிருபையை நாம் இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்வோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மை தான் கண்ணோக்கமாய் இருக்கிறார். நம்மேல் அவர் கண்ணோக்கமாய் இருந்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நாம் நற்கிரியைகளை செய்து பரிசுத்தத்தின் வழியிலே நாம் தொடர்ந்து நடப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.